மதுரை மாவட்டம் பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் கோவில் மாசிப்பச்சை மகா சிவராத்திரி வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி உசிலம்பட்டி சின்ன கருப்பசாமி கோவிலில் இருந்து அம்மனின் ஆபரணங்கள் அடங்கிய உக்கிரான பெட்டிகள் கடந்த மார்ச் 8ஆம் தேதி பூசாரிகள், கோடாங்கிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தி எடுத்துச் சென்றனர். மகா சிவராத்திரி வழிபாடுகளுக்கு பிறகு கோவிலில் இருந்து பெட்டிகள் ஆதி வழக்கப்படி ஆங்காங்கே கிராமங்களில் தங்கி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து வடுகாட்டுப்பட்டியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் புடைசூழ சின்ன கருப்பசாமி கோவிலுக்கு பெட்டிகளை எடுத்து வந்தனர். வழியில் பாதாளக்கட்டை எனும் ஆணி காலணி அணிந்து வந்தனர். உசிலம்பட்டி டவுன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் நீதிபதி மகாராஜன் மற்றும் டிஎஸ்பி விஜயகுமார் மற்றும் போலீசார் வரவேற்பு கொடுத்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வடக்கு நாவினிப்பட்டி சத்தியபுரம் 4 வழிச்சாலை எதிரே தோப்புக்குள் அமைந்துள்ளது முத்துப்பிள்ளையம்மன் கோவில். இலந்தை மரத்தடியில் அமைந்திருக்கும் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சிவராத்திரியை முன்னிட்டு மாசி கௌரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. விழாவையொட்டி கடந்த 15 நாட்களுக்கு முன் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் வடக்கு நாவினிப்பட்டியில் அம்மனின் ஆபரண பெட்டியை ஊர்வலமாக 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முத்துப்பிள்ளையம்மன் கோவிலுக்கு தலையில் வைத்து ஊர்வலமாக சுமந்து வந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் மருளாடி எனும் சாமியாடி பெண் ஒருவர் கோவில் பகுதியில் பரப்பி வைக்கப்பட்டிருந்த மல்லிகை பூக்களில் நாகம் போல ஆடி பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய 51 ஆட்டுக்கிடாய்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட சேவல்களை பலியிட்டு அதனை அங்குள்ள தோட்டத்துக்குள்ளே சமைத்து விழாவில் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு கறிவிருந்து பரிமாறப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.